அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 24/7/2022 அன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமோட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா புக்கில் இருந்து தான் வந்திருக்கு. 2 கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்க, இந்த கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 269 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது ஆர்டிகல் 268 கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா சரத்து 267 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 3 சரத்தில் எது எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 9ல் பேஜ் நம்பர் 231 232 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 9 பார்த்தீங்க அப்படின்னா நிதி பொருளியல் பேஜ் நம்பர் 231 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 269. நெக்ஸ்ட், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 268. ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 270 மற்றும் ஆர்டிகல் 272 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ கொஸ்டினில் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 269 அப்படிங்கிறது கரெக்டு தாங்க. அதே மாதிரி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது ஆர்டிகல் 268 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 270 ஆர்டிகல் 272. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. அப்போ ஆப்ஷன் 1, 2 பார்த்தீங்க அப்படின்னா சரியான இணை. அப்போ ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சட்ட அளவியல் சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், கள்ள சந்தைப்படுதல் தடுப்பு சட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 7th சோசியல் சயின்ஸில் டேர்ம் 3ல் சிவிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் 239 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 பார்த்தீங்கன்னா சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1986. சட்ட அளவீட்டு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் பார்த்தீங்கன்னா 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1980. இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1986. இது பார்த்தீங்கன்னா 1. சட்ட அளவியல் சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2009. இது 2. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1955. 3. கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1980. இது 4ங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4, 3, 2, 1. அப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 பார்த்தீங்கன்னா காந்திய திட்டம், 2 பாம்பே திட்டம், 3 ஜவஹர்லால் நேரு திட்டம், 4 விஸ்வேஸ்வரையா திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 11ல் பேஜ் நம்பர் 284 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 11 பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். பேஜ் நம்பர் 284 பார்த்தீங்க அப்படின்னா சர் எம் விஸ்வேஸ்வரையா திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1934 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1938 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாம்பே திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1940 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்என் அகர்வால் திட்டம் அல்லது காந்திய திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1944 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா காலவரிசைப்படுத்திடலாங்க. காந்திய திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1944. பாம்பே திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1940. ஜவஹர்லால் நேரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1938. விஸ்வேஸ்வரையா திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1934. அப்போ ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 4, 3, 2, 1 அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன்
பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 3 2 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் கூற்று காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது, பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th ஜாகிரபி எக்கனாமிக்ஸில் லெசன் 4ல் பேஜ் நம்பர் 328 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வேளாண்மை பேஜ் நம்பர் 328 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. இத்தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது, சீரான கால இடைவெளியில் அளவான நீர் பாய்ச்சப்படுவதால் உற்பத்தி திறன் மற்றும் நீர் பயன்பாட்டு திறன் அதிகரித்து பணியாட்களின் செலவை கணிசமாக குறைத்து கலை வளர்ச்சியினை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணீர் பாசனத்தின் மூலம் நீர்வழி உரமிடுவதால் உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு தரமான விளைபொருள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்று நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூலை கிடைக்க வழிவகை செய்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணம் நுண்ணீர் பாசன திட்டத்தின் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது, பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டுங்க. இது விளக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பொருந்தி இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் கூற்று காரணமாக கேட்டிருக்காங்க. கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 6ல் பேஜ் நம்பர் 120 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கியியல் பேஜ் நம்பர் 120 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைய வங்கியின் பணிகள் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. மைய வங்கி அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண அதிகார அமைப்பு அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இது இந்தியாவின் பண அளிப்பினை கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தினை நிலைப்படுத்துதல், சாதகமாக செலுத்தும் நிலையை பேணுதல், நிதி நிலைத்தன்மையை ஏற்படுத்துதல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் வங்கி அமைப்பை உறுதியாக்குதல் ஆகியவற்றை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம பண்ணியிருக்கலாங்க. இப்போ கூற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னா ஆமாங்க, கட்டுப்படுத்துது. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்றுக்கான சரியான விளக்கம். அப்போ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 11ல் பேஜ் நம்பர் 291 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 11 வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். பேஜ் நம்பர் 291 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர், மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஆவர், இதன் துணைத் தலைவரே நிர்வாக தலைவர் ஆவார், அரவிந்த் பனகாரியா இதன் முதலாவது துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமன் பெரி அப்படிங்கிறவர் கன்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ கூற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கம் வகிக்கின்றனர். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தாங்க. மூணாவது கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. இதன் துணைத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக தலைவர். இவரை நியமிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர். இவர் யாராக இருப்பாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் வந்து நியமிச்சிருப்பாருங்க. அப்போ கூற்று 2 மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிங்க. அப்போ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின்
பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 100 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகளில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் ஜாகிரபி லெசன் 5ல் பேஜ் நம்பர் 197 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். ஓகேங்க, பேஜ் நம்பர் 197 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 100 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 வந்து தப்புங்க. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு இருக்காங்க. இந்த 1,00,000 அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. 10 ஆண்டுகளில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கூற்று 3 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளில் 1000 மக்கள் தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஆப்ஷன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அல்லது ஒரு ஆண்டில் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தாங்க. புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே கரெக்ட் தான். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தாங்க. இதை நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன், வெளி மெட்டீரியல் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் காமிக்குங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் 2020-2021 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்லாம் இல்லைங்க, இது கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி, தனி வருமான வரி, தீர்வை, நிறுவன வரி, சுங்கவரி அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆர்டர். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சருங்க. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் எந்த அமைப்பிற்கு தொடர்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஏக்கராவில் வந்து வாங்கியிருக்காங்க இந்த பார்க் கட்டுறதுக்கான பர்மிஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் எந்த அமைப்பிற்கு வந்து தொடர்பு இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு இல்லை. சென்னை துறைமுக கழகத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு இருக்குது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு இருக்குது. நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெடுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இதை பார்த்துருந்தோம் அப்படின்னா இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்குங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டுங்க.